Daw University near Kanyakumari, the best emerging university in South India. இந்த ஆட்சி அமைஞ்சதுன்னு முதலமைச்சர் பேரவையில சொன்னாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சார்ந்த அதிமுகவினரை சந்தித்தது ஏன்ற கேள்வி எழுப்புறாரு. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டோம். திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டோம். ஆனால் அப்பொழுது அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நான் இப்பொழுது சந்தித்தால் நிறைய அவருக்கு அப்போ உள்கட்சி பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. அதுக்கு சந்திச்சால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அப்புறமா எல்லாரும் நாங்கள் முதலாவது யாரை சந்திச்சார் எங்களுடைய தலைவர் முதலாவதாக திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். முன்னாள் முதல்வர்களை சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திச்சாரா? எல்லாரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அப்ப சொன்னாங்க, எனக்கு ரிப்ளை பண்றதை சொன்னாங்க, யாரை சந்திச்சாங்க? திரு எடப்பாடி அவர்களுக்கு நேராக போன் கிடையாது. அவரை சுற்றி இருக்க 3-4 பேருக்கு தான் தொடர்பு கொள்ளணும். அந்த 3-4 பேருக்கும் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அவருக்கு யாராவது ஒருத்தர் இப்ப நீங்களே இவ்வளவு நாள் இருக்கீங்க, திரு எடப்பாடி அவர்களுக்கு நேரடியாக போன் இருந்து யாராவது பேசிட்டாங்களா? அவருக்கு நேரடியாக போன் கிடையாது. அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருப்பார், அதுல கூட இருக்கும் ஒரு சில முன்னாள் அமைச்சர் இருப்பாங்க. அவங்க மூலியமா தான் அவரை தொடர்பு கொள்ள முடியும். இப்ப எங்களுடைய தலைவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சோ அந்த மாதிரி தான் அவர் எடப்பாடி அவரை சுற்றி வச்சிருப்பார். அது மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவர் அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில் அவரை சந்தித்தால் நல்லா இருக்காது, எங்க கட்சிக்குள்ள ஒரு சில பிரச்சனை இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டமா சரி இங்கேயும் அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களை சந்திக்கலாம், அது நல்லா இருக்காது. ஏன்னா அதிமுக மற்ற கட்சியெல்லாம் சந்திச்சாச்சு, அதிமுக இருக்கிற யாரையாவது சந்திக்க வேண்டியது நல்லா இருக்காதுன்னா ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே தவிர ஒரு நிமிஷம் என்னன்னா அவர்களால் தான் இந்த ஆட்சி நடக்கதா இல்லை, அவர்களை வைத்துதான் இந்த ஆட்சி அன்னைக்கு வாக்கெடுப்புல தப்பிச்சதா இல்ல. எங்களுடைய கூட்டணியிலே எங்களுக்கு 120 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. அது அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வழிநடத்திய கட்சி, அந்த கட்சியில் சேர்ந்த மூத்த தலைவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனாலதான் சந்திப்பு நடந்துச்சு. அவர்களை வைத்து அந்த அன்னைக்கு இருந்த வாக்கெடுப்புல நாங்க ஏதாவது ஜெயிச்சோமா? இல்ல அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அன்று கேட்கப்பட்டது, கடைசி முறை இல்லைன்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில 300 பேருக்கு மேல அப்பாயின்மெண்ட், அதாவது புதுதாக நியமிக்கப்பட்ட இபில இருந்து நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் கையில் அப்பாயின்மெண்ட் ஆட்டம் கொடுக்கப்படுது. அதற்கு அப்புறம் நாளைக்கு மதியமோ இல்ல நாளை கழிச்சு வியாழக்கிழமை நாங்க வெள்ளையருக்கு கண்டிப்பா திரும்பவும் ஒரு தவறான தகவலை சொல்றாங்க. நேற்று எதிர்கட்சி தலைவருக்கு அங்கேயே விளக்கம் கொடுக்கப்பட்டு நான் முதல்வன் திட்டத்தை அந்த திட்டம் முடக்கப்படவில்லை. அந்த திட்டத்தின் பெயர், ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தின் பெயர் கண்டிப்பா அந்த திட்டத்தோட செயல்பாடு குறித்து இருக்கணும். அந்த திட்டம் என்ன பண்ணுது? திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுது. ஸோ நான் முதல்வன் சொல்றதுனால பல பேருக்கு பெரிய குழப்பம் வருது. அவங்க குடும்பம் இருந்தப்ப வேணா நான் முதல்வன் சொல்லி அந்த குடும்பம் மட்டும் முதல்வராக இருந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இது ஸ்கில் டெவலப்மெண்ட், மிக ஏழை எளிய மக்களுக்கு திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைன்னு பெயர் மட்டும் புரியும்படியாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்க நான் முதல்வன் சொல்லிட்டு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம், நான் முதல்வன் சொல்றதுல பல குழப்பங்கள் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகளும் பல பேர் தெரிவிச்சாங்க. அவர்கள் போன இடத்துல அவங்க ஏதோ அதை வெற்றி அந்த குடும்பமே பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக நான் முதல்வன் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இதோடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கு. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தில் வேற எந்த விதமும் முடக்கப்படாது. கண்டிப்பா சொல்லணும்ல. நீங்க நேற்று எதிர்கட்சி தலைவருடைய இதுல நிறைய ஒரு பொதுவா சொல்லிட்டே போனாரு. என்னன்னா அவருக்கும் இது முதல் உரை, அதனால அவரை நாங்கள் அதிகமாக இன்டர்வ் பண்ண விரும்பவில்லை. அதனாலதான் இன்டர்வ் பண்ண விரும்பல. அதுக்கு அடுத்து அவருடைய உரையில் நிறைய பொதுவான கருத்துக்கள் இருந்துச்சு. அவருக்கும் முதல் உரை, அவருக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. அதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்று முதல்வர் பேச ஆரம்பித்தவுடன் என்ன பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாரு. ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? அப்புறம் எவ்வளவு கேஸ் வந்துச்சு? பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? உங்க கட்சியில யாருமே சரி ஒண்ணு இல்ல, எல்லாம் பிளாங்கா விட்டுருவோம். அவங்களுடைய நிதியமைச்சர் 30,000 கோடி சொன்னாரா இல்லையா? 30,000 கோடி ஒரு குடும்பம் எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னாரு. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மைத்தன்மை ஆராய இந்த அரசு முன்வந்தால் ஓகேன்னு 30,000 கோடியாக அவருடைய ஆடியோ வெளிவந்துச்சு. அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மைத்தன்மை ஆராய அவர் திரு பிடிஆர் அவர்கிட்ட போய் கேளுங்க. உண்மைத்தன்மை ஆராய ஒரு குழு அமைத்து நம்ம வழக்கு பதிவு செய்தால் அவருக்கு ஓகேன்னு கேளுங்க. அந்த 30,000 கோடி எங்க இருந்து போச்சு, பார்ட்டி பண்ணா என்னன்னு கேளுங்க. அதாவது
சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுது எல்லாருக்கும் திரும்பவும் நம்ம சொல்லிக்கிறோம். சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்படுதுன்னு தெளிவா முதல்ல சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் கேஸ் எப்படி பயன்படுது. முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எல்லாமே சிஎஸ்ஆரா தான் இருக்கும். நீங்க பொதுமக்கள் யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து சிஎஸ்ஆர் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடும். சிஎஸ்ஆர் ஆன பிறகு நீங்க எஃப்ஐஆர் போடுறது. ஏன் பாலியல் குற்றங்களுக்கு அப்படிதான். குழந்தை மீது பாலியல் குற்றம் செய்து ஒரு ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் குழந்தை மீது நடத்தப்பட்டது கூட ஒரு வாரம் ஆச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது. அதுவும் ஹைகோர்ட் எல்லாம் தலையிட்டு சொன்ன பிறகு. ஸோ இப்போ எல்லாமே வந்து எந்த சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து இதே கிடையாது. உடனே வழக்கு பதிவு செய்யப்படுது. அது வந்து கிரிமினல் குற்றங்கள் கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ்னா உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுது. பல வழக்குகள் இப்போ பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாமே முன்னாடி சிஎஸ்ஆர், அதாவது கடந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் சிஎஸ்ஆர் இருந்த பல விஷயங்கள் வந்து பொதுமக்கள் போய் ஃபாலோ பண்ணி பல சிஎஸ்ஆர் வந்து இப்போ வழக்காக பதிவு செய்யப்பட்டது. எல்லாம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு உடனடியாக விசாரணை நடைபெற்று நேற்று அதை சொல்றதுக்கு தான் முற்பட்ட பொழுது அவர் வந்து சொன்னார். அவர் இருந்து போயிட்டு எங்களோட கட்சி சம்பந்தப்பட்ட நபர் 2 பேர் வந்து யாரோ ஒரு பாலியல் வழக்கு சொன்னார். அது அடுத்த அந்த 1ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.